இது எம்ஆர்ஐ எடுத்தேன். எம்ஆர்ஐ எடுக்கும்போது L5S1 டிஸ்க் பல்ஜ்ன்னு சொன்னாங்க. பக்கத்தில் உள்ள பிசியோதெரப்பி டாக்டர் எல்லாம் பார்த்தேன். அப்படியும் சரியாகல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தேன். வலி ஓவர் ஆயிட்டு. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்தேன். சேலம் பிசியோதெரபி டாக்டர் பார்த்தேன். இவர் நல்லா இது பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வாரத்துலேயே கொஞ்சம் 7 நாள் இருந்தேன். கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கு. இப்போ பெட்டராகி நல்லா இதாக டிஸ்சார்ஜ் ஆகும். L5S1 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்து அதனால இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி இருக்கு. கால் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வலி இருக்கு. கால் பாதம் மரத்து போயிருக்கு. கால் பாதத்தோட செயலே கீழே இறங்கிடுச்சு. ஃபுட் ட்ராப் மாதிரி ஆயிடுச்சு. பாதம் செயல் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா எங்களோட சென்டருக்கு வாங்க. உங்களை இதுல இருந்து முழுமையா குணப்படுத்தி அனுப்புறோம். ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வர தம்பி பார்த்தீங்கன்னா ஜோஸ் நாகர்கோயிலேருந்து வந்திருக்காரு. இவருக்கு என்ன பிரச்சனைனா L5S1 லெவலில் டிஸ்க் நல்லா பல்ஜ் ஆகிருக்கு. இந்த பல்ஜுனால அவருக்கு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி பரவலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கால் மதமதப்பும் இருந்தது. கால் பாதம் ஃபுட் ட்ராப்னு சொல்லுவோம். இந்த கால் பாதம் மேலே தூக்குற செயல் குறைஞ்சி கால் கீழே பாதம் தொங்குன மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபங்க்ஷன் இல்லை. இந்த கண்டிஷனுக்கு தான் வந்தார். இவர் யூடியூப் சேனல் பார்த்து தான் எங்ககிட்ட கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணார். இவரோட கண்டிஷனுக்கு எப்படியும் ஒரு 2 வாரமாவது ஆகும் அப்படின்னு சொன்னோம். வந்ததுக்கு அப்புறமும் எல்லாமே நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். பார்த்துட்டு 2 வாரம் ஆகும் குறைஞ்சது அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவருக்கு ஒரு 3 நாள்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சுது. எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் அவர் பார்த்துட்டு தான் வந்தார். நார்வேலில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துட்டாரு. 5 நாளைக்கு அப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. இருந்தாலும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கலாம்னு அவரே சொன்னதுனால, ஏன்னா 5 நாள்லேயே அவருக்கு அந்த ஃபுட் ட்ராப் நல்லாவே கிளியர் ஆகிட்டு, பெயின் நல்லா குறைஞ்சிட்டு, அந்த மதப்பும் குறைஞ்சிட்டு. சரி, திரும்ப அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியாது, எனக்கு எக்ஸ்ட்ரா 2 நாள் பாருங்கன்னு சொன்னதுனால திரும்ப எக்ஸ்ட்ரா 2 நாள் பார்த்து கம்ப்ளீட்டாக அவருக்கு வலி, அந்த மதப்பு, அந்த பாதத்தில் இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சொல்லி அனுப்பியிருக்கோம். என் பேர் ஜோஸு, நாகர்கோயிலேருந்து வந்திருக்கேன். L5S1 டிஸ்க் பல்ஜ்ன்னு எம்ஆர்ஐயில் காட்டுச்சு. அதுவும் வந்தேன். ஊரில் நிறைய ஹாஸ்பிட்டல் போனேன், எதுவுமே செட் ஆகலை. அதனால தான் இங்கே வந்தேன். இங்கே 7 நாள் இப்போ இன்னையோடு 7 நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா க்யூராக இருக்கு. L5S1 டிஸ்க் பிரச்சனால உங்களுக்கு ஊர்ல இருக்கும்போது எந்த மாதிரியான பாதிப்பு இருந்தது? கால் மரத்து போயிருந்துச்சு. கால் ஒரு கால் லெஃப்ட் கால் தூக்க முடியாம இருந்துச்சு. லெஃப்ட் கால் ஃபுட் ட்ராப் மாதிரி இருந்தது. தூக்க முடியாம இருந்துச்சு. வேற இடுப்புல இருந்து அதான் பிடிக்கும். அந்த இடுப்புல இருந்து வலி மாதிரி இருந்துச்சு. இடுப்புல இருந்து வலி இழுக்கிற மாதிரி இருந்தது. நான் கால் நடக்கும்போது எப்படி இருந்தது? நடக்கும்போது இது டோய் பேக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் அப்புறம் இப்போ நல்லா இருக்கு. அந்த கால் பாதம் தூக்குறதுலாம் நல்லா வருதா? இப்போ நல்லா இருக்கு. இப்போ அந்த கால் நரம்பு இடுப்புல இருந்து இழுக்கிற மாதிரி இருக்குது இருக்கா? குறைஞ்சிச்சு. அது குறைஞ்சிச்சு. நடக்கும்போதெல்லாம் இப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கா? நடக்கும்போது ஃப்ரீயா. அதுக்கு முன்னாடி நடக்கும்போது எந்த மாதிரியான சிம்டம்? ஒரு சைடு இழுக்கிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் கால் நடக்கும்போது. சரி, நொண்டி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரி, இப்போ கரெக்டா ஸ்டாண்டர்டா இருக்கு. இப்போ எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்க முடியுதா? எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கும். உட்காரும்போது மற்ற நேரத்துல எல்லாம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்ல வலியோ இருக்குதா? அப்போ லைட்டா ஒண்ணு இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை. இப்போ அதெல்லாம் இல்லை. தூங்கும் போதெல்லாம் எப்படி இருக்கு? தூங்கும் போதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. இப்போ நார்மலா கிளியரா இருக்கு. ஒன்றும் தொந்தரவு இல்லை. இதுக்கு உங்களோட ஊர்ல பாத்தீங்களா நாகர்கோயில்ல, அப்போ ஹாஸ்பிட்டல்ல எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணாங்க? அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, அவ்வளவுதான் பண்ணாங்க. இப்போ இங்க டேப்லெட்ஸ் மாதிரி எதுவும் நாங்க கொடுத்தோமா? இல்ல டேப்லெட் எதுவும். இப்போ இங்க ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்கோம்? இது மாதிரி தான் பிசியோதெரபி ஃபுல்லா மிஷின் இதுதான். மிஷின்ல பண்றோம். இப்போ காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இல்லையா? இப்போ எக்ஸசைஸ்லாம் உங்களால பண்ண முடியுதா? நல்லா எல்லாமே பண்ண முடியும். சொல்லி தந்தாங்க, அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். இப்போ ஸ்டார்டிங்ல அந்த பாதம் தூக்க முடியாம இருக்கிறப்போ செய்ய முடியாத எக்ஸசைஸ்லாம் இப்போ பண்ண முடியுதா? எல்லாம் பண்ண முடியுது. அதே போல இப்போ சொல்லியிருக்க எக்ஸசைஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. அந்த ஃபுட் ட்ராப் கிளியர் ஆனது திரும்ப ஃபுட் ட்ராப் மாதிரி ஆகாது. அது கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டு திரும்ப வராது. அந்த நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் திரும்ப வராது. கொஞ்ச நாளைக்கு நாங்க எது எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமோ அது மட்டும் கொஞ்ச நாளைக்கு செய்யாதீங்க. நாங்க சொன்ன எக்ஸசைஸ் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சரியானது திரும்ப வராத அளவுக்கு மெயின்டைன் ஆகும். சரிங்களா? இப்போ வலியோ அந்த கால் மதமதப்போ எதுவும் இருக்குதா? இல்ல, எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ரொம்ப மரத்து போன மாதிரி இருந்துச்சு. கீழே கால் பாதம் பாதத்துல இருந்து கொஞ்சம் முட்டி கீழே இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்ப அந்த மதமதப்புலாம் இல்லைங்களா? எத்தனை நாள்ல உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சது?
ஒரு 3ஆம் நாள்லேருந்து லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுச்சு. சரி. 5th டேலலாம் 90% க்யூர் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை நாள் கொடுத்துருக்கோம் ட்ரீட்மெண்ட்? 7 டே கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட் 2 டேஸ் நல்லா இதாயிடுச்சு. கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? கால் தூக்க முடியாம இருந்துச்சு. இப்போ கால் நல்லா தூக்க முடியுது. அதுக்கப்புறம் படுக்கும் போதும் நல்ல வலியா இருந்துச்சு இடுப்பெல்லாம். இப்போ நல்லா சரியாகி நல்லா இதா இருக்கு. இதே போல டிஸ்க் லெவல்ல வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, பல்ஜோ இல்லை ப்ரொலாப்ஸோ இல்லை ப்ரொட்ரூஷனோ எது இருந்தாலும் சரி, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் ஸ்பெஷலாகவே ஸ்பைன் கேருக்குன்னு சொல்லி பிசியோதெரப்பியில் சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா எல்லாருக்குமே வந்து ரெக்கவரி நல்லா கொடுத்துட்டு தான் இருக்கும். உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து அனுப்புங்க. நாள்பட்ட வலியோ கால் மதமதுப்போ செயல்பாடு குறைவாக இருந்தாலும் வந்து எங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி சொல்லுங்கள். எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நாள்பட்ட வலியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப நிலை வலியாக இருந்தாலும் சரி, இதுலேருந்து நல்ல நிவாரணம் கொடுத்து திரும்ப வராத அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.